1957ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 38 தொகுதிகளிலிருந்து 2 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். 38 தொகுதிகளில் 37 தொகுதி தாழ்த்தப்பட்டோருக்கும் 1 தொகுதி பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இரட்டை உறுப்பினர் தொகுதிகளில் தனிப்பட்டியல், பொதுப்பட்டியல் என 2 வேட்பாளர் பட்டியல்கள் இருந்தன. வாக்காளர்கள் 2 பட்டியல்களில் உள்ள வேட்பாளர்களுக்கும் தனித்தனியே வாக்களிக்க வேண்டும். தனிப்பட்டியலில் உள்ள வேட்பாளர்களில் அதிக வாக்குகளை பெற்றவரும், ஒட்டுமொத்த பட்டியலில் உள்ள ஏனைய வேட்பாளர்களில் அதிக வாக்குகள் பெற்ற மற்றொருவரும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இரட்டை தொகுதிகளில் தேர்வு செய்யப்படும் இருவரும் தாழ்த்தப்பட்டவராகவோ பழங்குடியினராகவோ இருக்கலாம்.